கவிஞர் வாலி எழுதிய பாடல் வரிகள் திருப்தி அளிக்காமல் கண்ணதாசனிடம் கொடுக்கப்பட்ட இந்த பாடலை எம்ஜிஆர் பாராட்டினார். 1960-70 தமிழ் சினிமாவில் பொற்காலம் என்றே கூறலாம். அன்றைய நடிகர்கள் எம்ஜிஆர், சிவாஜி, ஜெமினி கணேசன், முத்துராமன் உள்ளிட்ட நடிகர்களின் 10 படங்கள் ஒரே ஆண்டில் வெளியாகி அத்தனையும் ஹிட் அடித்தன. தமிழர்களுக்கு ஒரே பொழுதுபோக்கு சினிமாதான். அதனால் திரைப்படங்களை பார்ப்பது தமிழ் ரசிகர்களுக்கு அலாதி பிரியமாக இருந்தது. 1966ஆம் ஆண்டு எம்ஜிஆர் நடிப்பில் வெளியான படம் அன்பே வா. பெரும் பொருட்செலவில் தயாரிக்கப்பட்ட இந்த படம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வெளியானது. பொதுவாக எம்ஜிஆர் படம் வெளியானால் தியேட்டரில் கூட்டம் குவியும். அப்படி அந்த படத்துக்கு டிக்கெட் கிடைக்காவிட்டால் பக்கத்தில் வேறொரு எம்ஜிஆர் படம் ஓடினால் ரசிகர்கள் அதற்கு செல்வது வழக்கம். அப்படி அன்பே வா படத்துக்கு டிக்கெட் கிடைக்காவிட்டால் மக்கள் பார்க்க ஒரு படத்தை வெளியிட வேண்டும் என சின்னப்ப தேவர் தயாரித்த வெளியிட்ட படம் முகராசி. மிக குறுகிய காலத்தில் உருவான படம்தான் முகராசி. இந்த படத்துக்கு எம்.எஸ். விஸ்வநாதன் இசையமைத்தார். படம் வெளியாகி ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றது. இந்த படத்தில் இடம்பெற்ற பாடல் ஒன்றுக்காக கண்ணதாசனை படக்குழு அணுகியிருக்கிறது. அப்போது அவர் பெங்களூருவில் வேறொரு படத்துக்காக சென்றிருந்தாராம். அப்போது தொலைபேசியிலே பேசி பாடல் இடம்பெறும் காட்சிக்கான சூழலை விளக்கியிருக்கிறார்கள். அதை கேட்டு உள்வாங்கிக் கொண்ட கண்ணதாசன் தொலைபேசியில் சொல்ல சொல்ல பாடலை எழுதிய படமாக்கி இருக்கிறார்கள். முன்னதாக இந்த பாடல் கவிஞர் வாலியிடம் கொடுக்கப்பட்டு அது திருப்தி இல்லாததால் கண்ணதாசனுக்கு சென்றதாம். இந்த பாடல் வரிகளை பார்த்த எம்.ஜி.ஆர். கண்ணதாசனை பாராட்டினாராம். அந்த பாடல்தான் முகராசி படத்தில் இடம்பெற்ற உண்டாக்கிவிட்டவர்கள் 2 பேரு என தொடங்கும் பாடல். மரணத்தை பேசும் இந்த பாடல் மிகச்சிறந்த தத்துவ பாடல்களில் ஒன்றாக இருக்கிறது. கண்ணதாசன் உயிரிழந்தபோது அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்த எம்ஜிஆர் வருகை தந்தபோது இந்த பாடல் ஒலிபரப்பப்பட்டதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து இந்த பாடல் கண்ணதாசன் மறைவின் போது ஒலிக்கப்பட்டதாம். தன்னுடைய மரணம் குறித்துத்தானே கவிஞர் பாடல் எழுதியிருக்கிறார் என அப்போது பேசப்பட்டதாம். உண்டாக்கிவிட்டவர்கள் 2 பேர், இங்கே கொண்டு வந்து போட்டவர்கள் 4 பேரு கொண்டாடும் போது ஒரு 100 பேரு, உயிர் கூடு விட்டு போன பின்னே கூட யாரு என்ற பாடல் வரிகள் காலம் தாண்டி நிற்கும்.